Hello friends, என்னடா இது மாருதி ஷோரூம் முன்னாடி நிக்கிறேன்னு பாத்துக்கீங்களா? புதுசா லான்ச் ஆயிருக்கிற டிசைர் இருக்கு இல்லையா, அதோட ரிவ்யூ எடுக்கலாம்னு வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நீலாங்கரை ஈசிஆர் ரோட்ல இருக்கக்கூடிய ஏஐ கார்ஸ் மாருதி ஷோரூம்ல தான் வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த வீடியோ தான் பண்ண போறோம். வெல்கம் டு தி நியூ வீடியோ. நம்ம ஷோரூமுக்கு முன்னாடி நிற்கிறோம். வெளியில் நிற்கிற வண்டிங்க எல்லாமே டெலிவரிக்காக நிற்கிற வண்டிங்க. பழைய ஸ்விஃப்ட் டிசைரு, இந்த டூர் எல்லாம் நிற்கிது பாருங்க. நம்மளுக்கு நம்ம உள்ளே போய் செக் பண்ணோம். நம்ம பார்க்க வந்த வண்டி இந்த டிசைர் தான். 4th ஜென் நியூ டிசைர். ஸ்விஃப்ட்ன்றதே கிடையாது, ஸ்விஃப்டோட மாடலும் கிடையாது, ஸ்விஃப்டோட உருவம் கிடையாது. டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கவே கிளாஸியாக இருக்குது, ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் மாதிரி இருக்குது. இந்த மிட் ரேஞ்சில் இவ்வளோ பெரிய கார் சூப்பராக பண்ணியிருக்காங்க மாருதின்னு தான் சொல்லணும். இன்டீரியர் ஆகட்டும், பாடி ஆகட்டும், அதில் அது என்ஜின் ஸ்பெக் ஆகட்டும், டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு புது வண்டியாக இறக்கியிருக்காங்க மாருதி. இதுக்கு பாராட்டு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம இந்த ஸ்விஃப்ட் டிசைரோட ஃபுல் வாக் அரவுண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன்ஷிப் மேனேஜர் நம்மளோட இமானுவல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரை கூப்பிடலாம் வாங்கி. இவர் தான் நம்மளுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இந்த ரிவ்யூக்கு. சார், எப்படி இருக்குது இந்த வண்டியோட வரவேற்பு, எப்படி இருக்குது மக்கள்கிட்ட? சார், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாஸ்லிங் நியூ டிசைர். ஓகே சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம நேற்று தான் லான்ச் பண்ணோம் இந்த வெஹிக்கிள். ஓகே. இது வந்து 4th ஜென்ரேஷன் டிசைர். இது ஸோ ஸ்விஃப்ட் டிசைர் ஒரு மாடல் வந்தது. இப்போ டிசைர் ஒரு மாடல் ஸ்விஃப்ட்ன்றது கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்விஃப்ட் இருந்ததை எடுத்துலாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்லிங் நியூ டிசைர். ஓகே ஓகே. ஸோ இந்த டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாருதியில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிளும் இல்லை. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இதில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த டிசைரை விட இதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் டச் ஸ்கிரீன் சரௌண்ட் சென்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி HD கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ரொம்ப தெளிவா இருக்கும். ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் 6 லேயர்ஸ் வந்துருது. அதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் எப்படி? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக் மாடல் மேனுவல்ல போனீங்கன்னா உங்களுக்கு 4 வேரியன்ட்ஸ் வரும். 828ல இருந்து 1167 வரையும் நம்ம கிட்ட பிரைஸ் வரும். LXல இருந்து ZX Plus வரையும் வருது மேனுவல். ஆட்டோமேட்டிக்ல போனீங்கன்னா VXI, ZXI, ZXI Plus 3 வேரியன்ட்ல இருந்து வரும். ஆட்டோமேட்டிக்ல 3 வேரியன்ட்ல வரும். மேனுவல்ல 4 வேரியன்ட்ல வரும். சோ நீங்க பேஸ் மாடல்ல இருந்து 6 ஏர் பேக் கொடுத்துறோம். 6 ஏர் பேக் எல்லாமே பேஸ் மாடல்ல இருந்து LXI சேஃப்டி இதுல ஃபுல்லா பண்ணிட்டாங்க. 5 ஸ்டார்ன்றது. ஓகே. அது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இப்போ இந்த லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா, லோன் எவ்வளவு நம்ம பே பண்ணா வண்டி எடுக்கலாம், ஆன் ரோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவா சொன்னீங்கன்னா சார். இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையும் டிசைருக்கு, இப்போ ஸ்விஃப்ட்டுக்கு இந்த டிசைருக்கு போனீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் கஸ்டமர் இருப்பாங்க நார்மலாவே. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் கஸ்டமர் இருப்பாங்க. ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா சேலரிடு கஸ்டமர் இருப்பாங்க. மூணாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்ட்லேயே பிசினஸ் பண்றவங்க IT அந்த மாதிரி ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க, GST வச்சிருப்பாங்க. இப்போ IT ஃபைல் பண்ணல, GST அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம லோன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அவங்க லோன் எடுத்து எதுவும் சரியா ட்ராக் இல்லைன்னா கூட நம்ம லோன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ப்ரொஃபைல். இப்போ ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு கஸ்டமர் சேலரிடு போனா 35,000 சேலரிடு வாங்குறாங்க அப்படின்னா ஆன் ரோட் பிரைஸ், அதாவது ஆன் ரோட் பிரைஸ் வந்து எக்ஸ்ஷோரூம் இன்சூரன்ஸ், ரோட் டாக்ஸ், இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் பிரைஸ்ல இருந்து 85% வரையும் லோன் பண்ணி தரலாம். டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸ் டு மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரையும் ரெனியூ பண்ணி தரலாம். ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 ஃபினான்சியர்ஸ் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 16 பேங்க்ஸ் நம்மளுக்கு டைப் இருக்கு. ICICI, HDFC, இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா பேங்க்கும் டைப்ஸ் இருக்காங்க. SBI இருக்கு நம்ம கிட்ட. ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல போனீங்கன்னா மகேந்திரா ஃபினான்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோலா, இந்த மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஸே இருக்காங்க நம்ம கிட்ட. சோ இந்த சாலரி ட்ராக் இல்லாத, இல்ல ஓன் ஹவுஸ் இல்லாம அந்த மாதிரி இருந்தா எப்படி? அந்த மாதிரி ஓன் ஹவுஸ் இல்ல, அப்படி சேலரி ட்ராக் இல்ல, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இருந்து லோன் பண்ணுவோம். எக்ஸ்ஷோரூம் வந்து 85 பண்ணுவோம். இப்போ நார்மல் நம்ம ஆன் ரோட் பிரைஸ்ல இருந்து பண்ணிருந்தோம். இப்போ எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இருந்து 85%, 90% லோன் பண்ணி தரலாம். சோ டவுன் பேமெண்ட் அதிகமா கட்டுற, கொஞ்சம் அதிகமா கட்டுற மாதிரி வரும். மினிமம் ஒரு 3 lakhs கட்டினா அந்த வண்டி நம்ம எடுக்கலாம். இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு கஸ்டமருக்கு 2.ல இருந்து 2.5 வரையும் கட்டலாம். 2 lakhல இருந்து 2.5 வரையும் கட்டலாம். இப்போ நல்ல ப்ரொஃபைல் இருக்கிற கஸ்டமருக்கு 15% டவுன் பேமெண்ட் மட்டும் கட்டினா போதும். 15% மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் இதோட பேஸ் மாடல் 8,28,000 வருது அப்படின்னா 15% நீங்க 1 lakh கட்டினீங்கன்னா போதும், பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இல்ல சில கஸ்டமர் இன்னும் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவல் இருக்கும். இப்போ HDFC இந்த மாதிரி பேங்க்ல போனீங்கன்னா ப்ரீ அப்ரூவல் இருக்கும்.
ப்ரீ அப்ரூவல் இருக்கிற கஸ்டமருக்கு ஜஸ்ட் அவங்களோட பேன் நம்பர் மொபைல் நம்பர் சொன்னாலே நம்ம சிபில் செக் பண்ணிட்டு என்ன அமௌண்ட் இருக்கோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல லோனே டிஸ்பர்ஸ் பண்ணிடலாம். அடுத்த 3 டேஸ்ல டெலிவரி கொடுத்தோம். இது வண்டி நம்ம புக் பண்ணி எவ்வளவு நாளுக்குள்ள சார்? மேக்ஸிமம் நம்ம புக் பண்ணா வெஹிக்கிள் டிஸ்பேச் ஆகுது. நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோரூம்ல லான்ச்ன்றதுனால 16 வெஹிக்கிள் புக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம வெயிட் பண்ணி ஒரு 3 மாசம் 6 மாசம் எல்லாம் வெயிட் பண்ற சூழ்நிலை இருந்து இல்லையா? முன்னாடி கண்டிப்பா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது வெயிட்டிங் பீரியட் 30 to 45 டேஸ் சார். 4 to 6 வீக் வெயிட்டிங் பீரியட். நம்ம கிட்ட வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கு. நம்ம ஏ கார்ட்ஸ் நீலாங்கரையில இருந்து பேசுறோம். நம்ம ஏ கார்ட்ஸுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கனால அவங்க மற்றவங்க கொடுக்கறத விட ஃபாஸ்ட்டாகவே டெலிவரி கொடுப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம வெளியே 40 நாள்னாக்கா இங்கே ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். கண்டிப்பா சொல்றீங்க. கண்டிப்பா மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். ஒன்னும் இஷ்யூ இல்லை. மேக்ஸிமம் 4 to 6 வீக்ஸ் அதுக்கு முன்னாடியே கொடுத்துடலாம். அது நம்ம சொல்றது ஒரு சேஃப்டிக்கு சொல்றோம். ஆமா, நம்மளோட சேஃபர் சைடு ஒரு 4 to 6 வீக்ஸ் சொல்லுவோம். வண்டி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கிட்ட எல்லா வண்டியுமே சீக்கிரமா கொடுத்துடலாம். ஓகே சார், நன்றி. ஓகே, நமக்கு வண்டியோட ரிவ்யூ பார்க்கலாம். வண்டி டோட்டலாக பாருங்கள், ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது செம ஒரு கிளாஸியான லுக்கில் தான் இருக்குது வண்டி. நம்மளுக்கு பார்க்கும்போது எதோ வண்டியோட ஒரு லுக் மாதிரி இருந்தாலும் ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் வண்டி பழைய ஸ்விஃப்ட் டிசைரோட எந்த ஒரு சாயலுமே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க மாருதின்னு தான் சொல்லணும். இது டோட்டல் லெங்து வைஸ் பார்த்தீங்கன்னா 3995, அதாவது 4 மீட்டர் கீழே உண்டான வண்டியில் வரக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதே ஸ்பெக் தான். ஆனால் ஃபேஸும் அந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா வண்டியோட லுக் வைஸும் என்ஜின் வைஸும் டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டு பாருங்கள், சுசுக்கி எம்பளம் கொடுத்துருக்கு. அந்த பேக்ரவுண்டில் பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சுசுக்கி எம்பளத்துக்கு கீழே 360 டிகிரி கேமராக்கு உண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அங்கே இருந்து அப்படியே அந்த சில்வர் குரோம் ஃபினிஷிங் அப்படியே ஹெட்லைட்டுக்கு கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அந்த ஹெட்லைட் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் கீழே இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோக் லேம்பும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அழகான டிசைனாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் உண்டான மாதிரி கொடுத்துருக்காங்க. பம்பரோட அந்த ஷேப் பாருங்கள், லோவர் ஷேப்பு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கும் கொடுக்குற அளவுக்கு இந்த வண்டிக்கு அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். எப்படி தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணாங்க அப்படின்றது ஆச்சரியத்துக்குரிய விஷயம். இந்த ஹெட்லாம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்பு சாதாரணமாக நம்ம ப்ரொஜெக்டர் லைட் பார்ப்போம், எல்லாத்து லைட் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்பு. இது ஒரு 6 ஐஸ் கியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 4 பார்த்தீங்கன்னா லோ பீமும் 2 பார்த்தீங்கன்னா ஹை பீமும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோக் லேம்ப் பார்த்தீங்கன்னா அதுவும் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பம்பருக்கு நடுவில் பிளாக் ஃபினிஷு சூப்பராக இருக்குது. போனட் ஒரு பெரிய போனட் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் காருக்கு உண்டான ஒரு லெங்து தோன்ற மாதிரி. வண்டியோட சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பழைய வண்டி வரை மொட்டையாக இல்லாமல் நல்ல டீசெண்டாக ஷேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 மீட்டருக்குள்ள உண்டான வண்டி. அகலம் பார்த்தீங்கன்னா 1735 mm வருது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1525 mm வருது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2450 mm வருது. வீல் பார்த்தீங்கன்னா 185/65 15 இன்ச் டயர் தான் இந்த ZXi ப்ளஸ்லேயும் ZXiலும் வருது. நம்மளோட ஓஆர்விஎம் பாருங்கள், இதில்குள்ளே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா ஆட் ஆகிருக்கு. இண்டிகேட்டரும் அதிலே ஆட் ஆகிருக்கு. பாடி கலரு ஹேண்டில்ஸ் வருது. அதிலே நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் சென்சர்ஸ் வருது. ஏன்னா இதில் கீலெஸ் என்ட்ரின்றதுனால நம்ம ரிக்வெஸ்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடியெல்லாம் இந்த கட்டிங்ஸ் எல்லாம் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க. அந்த ஏரோடைனமிக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அழகு சேர்த்துருக்கு இந்த வண்டியோட மாடலுக்குன்னு சொல்லலாம். வீல் பார்த்தீங்கன்னா அலோய் வீல்ஸ் தான். அலோய் வீல்ஸு பிளாக் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக்கும் பின்னாடி ட்ரம் பிரேக்கும் தான் வருது. இந்த டோர் வைசர்ஸு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் தான் வந்திருக்கு. அந்த டோர் பீடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ப்பிங் ஆண்டினா வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பாயிலர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் இவங்க ஆட் பண்ணது. பின்னாடி டிக்கி டோர் மேலே இருக்கிற ஸ்பாயிலரு அது வண்டியிலே வரும். இந்த க்ரோம் ஃபினிஷ் எல்லாமே ZX ப்ளஸில் ஆட் ஆகி வந்துடும். ரைட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு பாருங்கள். நம்ம அதே ரைட் சைடில் பார்த்தா அதே மாதிரி தான். ஓஆர்விஎம்முக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இண்டிகேட்டாக வந்துடுது. இந்த லெஃப்ட் சைடு டோர்லேயும் கோ டிரைவர் சீட்லேயும் அந்த ரிக்வெஸ்ட் சென்சர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். எந்த சைட்லேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணி ஏற மாதிரி. லெங்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தெரியுது பாருங்கள் வண்டி. இதில் பெட்ரோல் டேங்கோட கேப்போட டோர் இங்கே கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். இதில் ஒரு 37 லிட்டரு பெட்ரோல் டேங்க் இருக்குது. சிஎன்ஜி வண்டி வந்துச்சுன்னாக்கா அதே டேங்க் இருக்கும், ப்ளஸ்ஸு ஒரு 10 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு சிஎன்ஜி டேங்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டோர் திறந்து உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே எப்படி இருக்குன்றது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். உள்ள டோர் திறந்து பார்த்தீங்கன்னா டோரில் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் 5 ஸ்டார் ரேட்டிங் ஆனதால் இதுக்கு தான் வாங்கியிருப்போங்க போல இருக்குது.
அந்த இதில் ஃபேப்ரிக் அண்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் குஷனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே. இந்த மேலே இருக்கிற பிளாக்கு அந்த பீச் கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். அதில் சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்கு ஹேண்டில். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஓவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டோர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, விண்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு சுவிட்ச் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கு உண்டான ப்ரொவிஷனும் இந்த டோரில் கொடுத்துருக்கு. கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கு தோன்ற மாதிரி பிளாக் அண்ட் பீச்சு எப்போவுமே மேரேஜோட ஒரு தீமாக வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வெயிட்டாக இருக்குது. நல்ல வெயிட்டான ஒரு டோர் தான் கொடுத்துருக்கு. நல்லா ஓப்பன் வைடாக 90 டிகிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இப்போ உள்ளே பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீச், லைட் பீச். எப்பவுமே கொஞ்சம் டார்க்கான பீச் கொடுப்பாங்க. இது லைட் பீச்சில் கொடுத்துருக்காங்க. இது சீட் கவர் போட்டிருக்காங்க. அந்த பீச் கவர்லேயே தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் டச் அப்படியே தெரியுது பாருங்கள் மேரேஜோடது. இப்போ நம்ம உள்ளே உட்காந்து பார்க்கலாம் எப்படி என்ன இருக்குன்னு. இது கீ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுசுக்கியோட கீ வருது பாருங்கள், அந்த கீ தான். இதுலேயே ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. அதோட டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கும் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது கீழே வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்டியரிங் வீல் பாருங்கள், ஃப்ளாட் பாட்டம். கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதில் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமோடது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலோடது. இந்த ஸ்டியரிங் அடியில் பார்த்தீங்கன்னா கால் ஓனோ கட் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷனு. நடுவில் சுசுக்கியோட பேட்ஜிங் கொடுத்து ஸ்டியரிங் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பர் லுக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் இருந்து அப்படியே ஒரு ஃபுல் லெங்க் பாருங்கள். அந்த ஒரு அழகான ஒரு ப்ரீமியம் லுக்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 டெக்ஸ்டரில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு வுடன் ஃபினிஷ் பண்ணிருக்கிறது. இது ZXi ப்ளஸில் தான் வரும். இதில் ஒரு 9 இன்ச்சு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் 360 கேமரா எல்லாமே ஒர்க் ஆகும். இதில் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த டோபல் மாதிரி சுவிச்சஸ் தான். எல்லாமே எலக்ட்ரானிக் தான். நோபெல்லாம் முன்ன மாதிரி ரொட்டேட் பண்ணுற நோபெல்லாம் கிடையாது. பேஸ் மாடல்லேருந்து எல்லாத்துலேயுமே சேம் தான் கொடுத்துருக்கு. 12 இன்ச்சு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கு. USB சார்ஜர்ஸ் போர்ட் கொடுத்துருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அதுக்கப்புறம் 2 கப் கோடல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேனுவல் வண்டியில் தான் உட்காந்துருக்கோம். இந்த மாடல்லே AMG வண்டியும் இருக்குது. VXL வந்து AMG வண்டியும் இருக்குது, மேனுவல் வண்டியுமே இருக்குது. டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்கும். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. க்ளோபஸ் பார்த்தீங்கன்னா இப்போவும் போலுமே வர மாதிரி தான் கொடுத்துருக்கு. கூலிங் எல்லாம் கிடையாது. லெஃப்ட் சைடு டோர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டருக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. நம்ம ரைட் சைடு டோர் பார்த்த மாதிரி தான் லெஃப்ட்லேயும் இருக்கும். இப்போ அந்த சன்ஷேடுக்குள்ளே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் சைடில் எப்போவுமே இருக்காது. டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி இங்கே லைட்டு கொடுத்துருக்காங்க. 2 லைட்டு கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக ஒன்று தான் கொடுக்கும். ஒயிட் கொடுத்துருந்தா நல்லா இருக்குது. இப்போ LL ஷேட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு உண்டான ஒரு நெக்ஸ்ட் ஹைலைட்டான விஷயம் தான் இந்த சன்ரூஃப்ன்றது. அதுக்கு உண்டான சுவிட்சஸும் இங்கே தான் கொடுத்துருக்கு. லைட்டாக ஓப்பன் பண்ணோன்னா இப்போ ஒரு வாட்டி அமுத்தினா இப்போ லைட்டாக ஓப்பன் ஆகும். இன்னும் ஃப்ரண்ட்டில் நல்லா ஒரு சுவிட்ச் அமுத்தி விட்டோன்னா பின்னாடி போயிடும். திருப்பி க்ளோஸ் பண்ணாக்கா தேவைப்படுறதுலனாக்கா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டிங் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா அந்த ஒரு கீழே ஒரு மூடி மாதிரி இருக்கும். அது இழுத்து விட்டாச்சுனாக்கா அந்த மேலே இருந்து வர சன்லைட்டும் நீங்கள் வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சன்ரூஃப்ன்றது கொஞ்சம் இந்த ஒரு 10 லட்ச ரூபா 11 லட்ச ரூபா வண்டியில் கொடுக்குறது நல்ல ஒரு விஷயம். இது ஆன் பண்ணி பார்க்கலாம். என்ஜின் ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ ஆன் பண்ணும்போது 360 கேமராவோட ஃபுல்லு வியூ தெரியுது பாருங்கள். இது நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏசி நம்ம ஆட்டோ கண்ட்ரோல் தான். ஆட்டோ கண்ட்ரோல் ஆப்ஷனு பேஸ் மாடல்லேருந்தே வருது. இதில் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கனெக்டிவிட்டி உள்ளது தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்ல அனலாகில் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே நடுவில் கொடுத்துருக்காங்க. அதில் ஓடோமீட்ரு, ஸ்பீடோமீட்ரு, ஃபியூல் கேஜு, டெம்பரேச்சர் கேஜ் எல்லாமே அனலாகில் கொடுத்துருக்காங்க. நடுவில் டிஜிட்டல் டிஸ்பிளேயில் நம்ம ஓடோமீட்டர்ஸு அந்த தீம்ஸ் எல்லாம் மாற்றுறது நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த அனலாக் மீட்டர்ஸு ஒரு ப்ரீமியம் லுக்கு வண்டிக்கு கொடுக்குது. இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் நம்மளுக்கு இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் இருக்கும், சுவிட்ச் இருக்கும், ஆன் சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த 360 டிகிரி கேமராக்கு உண்டான சுவிட்சு. அது ஆன் பண்ணி விட்டான்னா உங்களுக்கு தெரியும். தேவையில்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது போட்டு ஓட்டுறதுக்கு நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கும். அது யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது யூஸ் பண்ணி நல்லாவே பார்க்கிங் பண்ணுறதுக்கும் டிராஃபிக்லாம் போகும்போது யூஸ் ஆகும். இங்கே என்ஜின் சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஹில் அசிஸ்டன்ஸ் இருக்குது. டிக்கி போனட் திறக்கிறதுக்கும் பெட்ரோல் கேப் திறக்கிறதுக்கும் அங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கு. டிக்கி திறக்கிறதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கு. கீழே ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் இப்படி கொடுத்துருக்காங்க. 3 பெடல்ஸ் வந்துடுது. ஆட்டோமேட்டிக்கில் இந்த பெடல் இருக்காது. அது ஒரு டெட் பெடல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. ஆட்டோமேட்டிக்கில் சேம் வண்டின்றதுனால தான் சொல்ல மறந்துட்டு. இதில் சீட்டு அட்ஜஸ்டபிள் தான். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், டில்ட்டும் பண்ணலாம்.
ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது தான். இங்கே ஏர் பேக்கோட இதெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள், செக்யூரிட்டி ரீசன்ஸு. இது சீட் பெல்ட் போட்டால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயில்ஸாக அங்கே ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க, டயர் ப்ரெஷர்லாம் பண்ணியிருக்காங்க. பின்னாடி டோர் போய் பார்ப்போம். பின்னாடி டோரும் நல்லா வைடான ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு டோருங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் மிஸ்ஸிங்குங்க. முன்னாடி டோரில் பார்த்தா அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் இங்கே இல்லை, அங்கே பிளாஸ்டிக் தான், டோட்டலாகவே பிளாஸ்டிக் தான். ஆனால் பிளாக் அண்ட் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டோ பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது. கப் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறது நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி டோரில் சைல்டு லாக் இருக்கும். சின்ன பசங்க வண்டியில் இருக்குனாக்கா இது ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சுனாக்கா உள்ளே இருந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அது வெளியிலேருந்து மட்டும்தான் திறக்க முடியும். அது நல்ல சேஃப்டி விஷயம்தான். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லைட் பீச் கலரு ரொம்பவும் அட்டகாசமாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. என்ன ஒன்று சீக்கிரமாக அழுக்காயிடும்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க சீட் கவர் மாட்டிட்டாங்க. இப்போவே நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குமா இல்லையான்றது போய் பார்க்கலாம். பேக் சீட்டுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிற பாசஞ்சர்ஸுக்கு சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயமா தான் இருக்குது. அது பின்னாடி உட்காந்து பார்த்தாச்சுனாக்கா ஃப்ரண்ட் வியூன்றது நல்ல விசிபிளாக தெரியும். நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் நம்மளுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் தர அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த டிசைரோட புதிய டிசைரு. நம்ம இதில் உட்காந்து பார்க்கலாம். டிரைவர் சீட்டு பின்னாடி நல்லா இழுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு கர்வ் மாதிரி இருக்கும், இங்கே கவர் போட்டிருக்கனால அது தெரியல. நான் ஒரு 6 feet இருக்கும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஹெட் ரூமும் நல்லா டீசெண்டாக இருக்குது. இங்கே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க 2 சைட்லேயும். நல்லா ஒரு உட்காந்து போகிற அளவுக்கு நல்லா இருக்குது. 2 சைட்லையுமே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெட் ரூம் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நல்ல ஹெட் ரூமு தான் இதில் ஒரு ஹைலைட்டாக இருக்குது. பழைய டிசைரை விட கொஞ்சம் அந்த இடத்துல பள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டும் பின்னாடி நவுத்தி தான் வச்சுருக்கு, இருந்தாலும் எனக்கு கேப் இருக்குது பாருங்கள். இங்கே ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்கு, 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சீட் பெல்ட் 3 சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. 3 பாசஞ்சர்ஸுக்கும் சீட் பெல்ட் கொடுத்துருக்கு. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்கு, அதுவும் நல்ல ஒரு விஷயந்தான். அதுக்கும் சீட் பெல்ட் எல்லாருக்குமே வந்தது. இங்கே பவர் விண்டோஸ் இருக்குது, நம்ம கை வச்சு கொடுக்க முடியுது. இங்கே ஏசி விண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதது தான் ஒரு சின்ன மைனஸாக இருக்குது. இங்கே நடுவில் இந்த டனல் இருக்க தான் செய்யுது, லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப கிடையாது. இருந்தாலும் நம்ம மூவ் பண்ணி போகிற அளவுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாங் ட்ராவல்லாம் போகிறதுக்கு தை சப்போர்ட்ன்றது நல்லாவே இருக்குது. எனக்கு ஒரு 5.11 இருக்குது என்னோடய ஹைட்டு. எனக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது, நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க டிக்கே ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். ஸ்விஃப்ட்ன்ற பேட்ஜிங் இல்லை, டிசைரு சுசுகி எம்பளம் கொடுத்துருக்கு, டிசைர் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பின் ஆண்டினா தெரியுது பாருங்கள். இந்த ஸ்பாய்லரை அடிஷ்னல் ஃபிட்டிங் பண்ணியிருக்கு. டிக்கி மேலே ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்கு, அது வண்டியோடவே வருது. அந்த சில்வர் ஃபினிஷ் எல்லாம் நல்லா இருக்குது. டெய்லை பார்த்தீங்கன்னா ட்ரையர் டிசைனில் கொடுத்துருக்காங்க, ஒரு 3D எலமெண்ட் கட்டிங் மாதிரி. அதில் அந்த ஹாலஜன் பல்பு தான் கொடுத்துருக்கு ரிவர்ஸ் அண்டு இண்டிகேட்டர் லைட்ஸுக்கு. அதுலேயே ரிஃப்ளெக்டரும் அதிலே இன்டிகிரேட்டாக வந்துடுது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. அது இந்த சில்வர் குரோம் ஃபினிஷிங் எல்லாம் நல்லாவே இருக்குது. ரிவர்ஸ் சென்சர் இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்கிங் எல்லாம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. பழைய டிசைரோட அந்த ரவுண்டு ஷேப் எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலையுமே கட்டிங்ஸ் அண்ட் ஷேப் எல்லாம் பண்ணி நல்லா அழகாக கொடுத்துருக்கு. டிக்கி நம்ம ஓப்பன் பண்ண உடனே அப்படி ஜம்ப் ஆகி ஓப்பன் ஆகுது பாருங்கள், அது ஒரு நல்ல விஷயம் தான். இங்கே பாருங்கள் கீழே தான் கொடுத்துருக்காங்க அந்த 360 டிகிரி ரிவர்ஸ் கேமரா எல்லாம் சேர்த்து அந்த கேமரா. அங்கே நம்பர் பிளேட் லைட்டும் அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்கி ஸ்பேஸ் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் 382 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது. இதில் உள்ள லைட்டு கொடுத்துருக்காங்க, டிக்கி லைட் இருக்குது. இதுக்கு கீழே தான் ஸ்பேர் வீல் இருக்குது. ஸ்பேர் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 165/18 14 இன்ச் டயர் தான் கொடுத்துருக்கு. இது ஸ்பேர் வீல் தான், அதனால தான் 80 கிலோமீட்டர் வார்னிங் கொடுத்துருக்காங்க. டூல்ஸ் கிட்டெல்லாம் அங்கே வச்சுருக்க பாருங்கள், அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இடம் வேஸ்ட் பண்ணாமல். அது ஒரு நல்ல விஷயம். இது நிறைய ஸ்பேஸ் இருக்குது. 380 லிட்டர்ன்றது டீசன்ட் ஸ்பேஸ் தான். இதிலே சிஎன்ஜி வண்டி வந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் இடம் கம்மியாகும் அதுக்கு. இங்கிருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு லுக்கு தெரியுது பாருங்கள். அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா டிஃபோகர் இருக்குது. கிளாஸில் எல்லா வேரியண்ட்லையுமே டிஃபோகர் கொடுத்துருக்காங்க, ஷார்ப்பன் ஆண்டினா கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்ல ஒரு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இனி என்ஜின் ஸ்பெக்ஸ் பார்ப்போம்.
ஓல்டு டிசைர்லேருந்து டிஃப்ரெண்டாக இந்த டிசைரில் 3 சிலிண்டர் என்ஜின் தான் வந்திருக்கு. இது ஒரு புது என்ஜின், இசட் சீரிஸ் என்ஜின் தான் வந்திருக்கு. BS6 Z12E என்ஜின் தான் வந்திருக்கு. அது அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹைப்ரிடுக்கு கொண்டு போகிறதுக்காக புது என்ஜின் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பெட்ரோல் என்ஜின்லேயும் CNG என்ஜின்லேயும் வருது. இது பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 81.58 PS பவர், 5700 RPMலையும் 111.7 Nm டோர்க்கு 4300 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பெட்ரோல் என்ஜினுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 24.79 மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லையும் 25.71 AMD டிரான்ஸ்மிஷன்லையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மாருதி தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. இதில் வரக்கூடிய டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லையும் வருது, AMD டிரான்ஸ்மிஷன்லையும் வருது. VXIலிருந்து உங்களுக்கு AMD டிரான்ஸ்மிஷன் அவைலபிள் தான். புது டிசைர் எல்லா மாடல்லுமே நம்மளுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. குளோபல் என்கேப்போட டெஸ்டிங்கில் இது 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. சைல்டு சேஃப்டியில் 4 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. எல்லா மாடல்லுமே 6 ஏர் பேக், சீல் பெல்ட், டோர் அலாரம், ரியர் பார்க்கிங் சென்சர், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS, EBD, EPS, ஹை ஸ்பீடு அலாரம், டிஃபோகர் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வண்டி நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாக்கா AI கார்ஸ் நீலங்கரில் இமானுவலில் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட நம்பர் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.